ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மேடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் நடந்த தீப்பயங்கர சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம உண்மையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு 2 வாலிபர்கள் உயிரிழப்புகளாக இருந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக ஒரு உயிரிழந்து அதுக்கப்புறம் நடந்த திடீர்னு அமானுஷ சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற இந்த காணொலி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கும் த்ரில்லிங்கும் கொடுக்கும் சொல்லிட்டு நான் நம்புறேன். வாங்க டேரக்டா போகலாம். இந்த சம்பவம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் இருந்து அவுட்டர்ல ஒரு 37 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 2024 காலகட்டத்தில், அதாவது போன வருஷத்துல நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபரோட நேம் ராகுல். ராகுலுக்கு வயது 25. ராகுல் குடும்பத்துல மொத்தம் 3 பேர். ராகுல் அவங்க அம்மா அப்பா. ராகுலோட அம்மா அப்பா பத்தி சொல்லணும்னா, ராகுலோட அம்மாவோட பேரு செல்வி, அவங்க அப்பா பேர் கனகராஜ். அவங்க அம்மா என்ன தொழில் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூய்மை தொழிலாளராகவும் அவங்க அப்பா கூலி தொழிலாளராகவும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ராகுலோட குடும்பத்தை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை தாங்க அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ராகுலோட இளம் வயதுல ஒரு அரசு மேல்நிலை பள்ளியிலையும் அரசு மேல்நிலை படிப்பை முடிச்ச அதுக்கப்புறம் அரசு கலை கல்லூரியிலையும் சேர்ந்து அவர் பட்ட படிப்பை முடிச்சிருக்காருங்க. அவர் என்ன படிப்பு முடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிப்பை முடிச்சுட்டு அவர் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்காருங்க ராகுல். ராகுல் கடந்த 5 வருஷமா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் என்ன ஒர்க் பார்க்குறாரு அப்படின்னா, ஒரு கஸ்டமர் கேர் அப்படின்ற ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஜியோ சிம்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கஸ்டமர் கால் பண்ணி ப்ராப்ளத்தை சொல்லுவோம்ல, உடனே கஸ்டமர்லேருந்து சொல்யூஷன் கொடுப்பாங்களா, அந்த ஒர்க்கை இவர் ஆஃபீஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 5 வருடமாக பார்த்துட்டு இருந்த ராகுல் என்னதான் 5 வருஷம் அந்த ஆஃபீஸில் கஸ்டமர் கேர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும், ராகுல் வீட்டில் இருந்து கஸ்டமர் கேர் ஆஃபீஸை ரீச் பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் போயிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. ராகுல் காலையில் ஒரு 9 மணிக்கு கிளம்பினார் அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டாருனாலே ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிடுவாருங்க. ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ண பிறகு அங்கேருந்து ரயிலில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஒரு 14 கிலோமீட்டர்லேயே அவங்க ஆஃபீஸை ரீச் பண்ணிடுவார். அப்படி தான் ராகுல் ஒர்க்குக்கு போகிறதும் வீட்டுக்கு போகிறதும் பழக்கமாகவே வச்சுட்டு இருந்திருக்காரு. இதில் ஒரு முக்கியமான குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபர்னே. இப்படி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ராகுலோட வாழ்க்கையில ஒரு நாள் ராகுல் வழக்கம் போல காலையில ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் வேலை முடிஞ்சு வரும்போது ராகுலுக்கு ஒரு கால் வருதுங்க. அந்த கால் யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுலோட அவங்க அம்மா தாங்க. அவங்க அம்மா கால் பண்ணும்போது ராகுல் அட்டன் பண்ணி பேசுறாருங்க. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பா வர்றதுக்கு லேட்டாகும் ராகுல், நீ என்ன பண்ற அப்படின்னா சின்ன சின்ன திங்ஸும் மளிகை சாமானும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராகுல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு சரிமான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன மளிகை கடை அவருக்கு தேவையான திங்ஸை வாங்கிட்டு வர ராகுல் போறாருங்க. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த நாள் சண்டேங்க, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காரணமாக ராகுலோட அம்மா ராகுல் அவங்கள்ட்ட சின்ன சின்ன திங்ஸ் வாங்கிட்டு தாமதமாக வந்தாலும் கூட பரவாயில்ல, அடுத்த நாள் விடுமுறை அப்படின்றதுனால ராகுல்கிட்ட இந்த வேலையை சொல்லியிருக்காங்க. ராகுலும் அவங்களுக்கு தேவையான மளிகை ஜாமான் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனை ராகுல் ரீச் பண்ணும்போது அவரை வழக்கமாக ஏறின ட்ரெயினை ராகுல் மிஸ் பண்ணிடுறாருங்க. ஸோ மிஸ் பண்ண காரணத்தினால ராகுல் அடுத்த ட்ரெயின் எப்போ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட் 10:30 தாங்க அடுத்த ட்ரெயின். ஸோ ராகுல் வேற வழி இல்லாமல் பேருந்துலேயும் அந்த திங்ஸ் எல்லாம் ஏற்றி போக சிரமமாக இருக்கிற காரணத்தினால அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் ராகுல் காத்துட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ரயில் வருவதற்காக காத்துட்டு இருந்த ராகுல் அவர் மொபைல் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். யூஸ் பண்ண சில மணித்துறையிலேயே ராகுலுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வாட்ச் பண்ண பிறகு அவர் மேனேஜரோட ஸ்டேட்டஸ் பார்த்தா ஆச்சரியப்படுறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ராகுலோட நண்பனை நினைஞ்சிட்டியா ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. அதை பார்த்து தான் ராகுல் ராகுல் அதிர்ச்சி அடைஞ்சாலும் கூட ராகுல் வீட்டுக்கு செல்வதற்கான ரயில் ஒரு 1/2 மணி நேரத்தில் வரப்போகுது. அதனால ராகுல் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வராரு.
ராகுல் ரெஸ்ட் ரூம் போறதுக்கான இடத்த எங்க தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா, அவர் நிற்கிற இடத்துல இருந்து வலது எண்டில் ரயில்வே ட்ராக்ல கட்டுக்கும்னு இருக்கிற ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாரு. அதுக்கு ஒரு ரீசன், அங்க யாரும் இல்லாதனாலையும் அவர் வச்சிருக்கிற திங்ஸை யாரும் எடுத்துட்டு போகாம இருக்கிறதுக்காகவும் அந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாருங்க. ஸோ ராகுல் லாஸ்ட்ல எண்ட்ல இவர் உட்கார சீட்ல அவரோட திங்ஸை வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாருங்க. அவர் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நோட் பண்றாருங்க. அது என்ன அப்படின்னா, அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு 100 மீட்டர்ல ஒரு ரயில்வே ஊழியர்கள் 2 பேர், ஒருத்தர் வேலை செஞ்சுட்டும் ஒருத்தர் பக்கத்துல நிக்கிற மாதிரி ராகுல் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. சரி, ராகுல் ஒரு சின்ன தைரியத்துல முன்னாடி வைக்கும்போது ராகுலுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சிங்க. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா, ராகுல் பின்னாடி இருந்து ராகுலோட பேரை யாரோ உச்சரிக்கிற மாதிரி ராகுலுக்கு கேட்குது. ராகுல் உடனே யாரோ என் பேர் சொல்ற மாதிரி கேட்டிருந்தாலும் கூட ராகுல் திடீர் விஷயமா எடுக்காம விட்டாரு. ஒர்க் ப்ரெஷர்னால தான் நம்மளுக்கு இப்படி தோணுதுன்னு நினைச்சிட்டு இருந்த ராகுல் ஒரு 2 அடி முன்னாடி எடுத்து வைக்கிறாருங்க. அப்படி 2 அடி முன்னாடி வைக்கும் போது ராகுல் அழுகுலில் ஒரு அதிர்ச்சி. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா, ஒரு 100 மீட்டர்ல இருந்து ராகுலுக்கு முதுகுக்கு பின்னாடி ஒரு 50 மீட்டர் உள்ள யாரோ ராகுலோட பேர் மறுபடியும் உச்சரிக்கிறாங்க. இந்த டைம் கொஞ்சம் சத்தமாகவே உச்சரிக்கிறாங்க. அது என்ன, எப்படி உச்சரிக்கிறாங்க அப்படின்னா, டே ராகுல், டே ராகுல் அப்படின்ற குரல் ராகுலுக்கு அதுக்கு நல்லா சத்தமாகவே கேட்கும். என் பேரை கூப்பிட்டது, நீங்க யாரு, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் எந்த ஒரு பொருளும் வராதனால ராகுல் இது ஏதோ பிரம்மையா இருக்கும், இந்த காலத்துல பேய் பிசாசு அமானுஷம் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போலான்னு முயற்சிக்கும் போது ஒரு 2 அடி தாங்க மறுபடியும் வச்சிருப்பாரு. திருப்பி பின்னாடி இருந்து ஒரு 50 மீட்டர்ல இருந்து ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு குரல் மறுபடியும் கேட்குது. அந்த குரல் என்ன சொல்லுது அப்படின்னா, டே ராகுல், நான் உன்னை தான் கூப்பிடுறேன், டே ராகுல், நான் உன்னை தான் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு 2 டைம் இந்த குரல் மறுபடியும் கேட்குது. ராகுல் உடனே டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த ஊழியர் அப்படியே ஒரு 50 மீட்டர்லேருந்து ஒரு 30 மீட்டர் முன்னாடி வந்து நின்றுட்டு. ராகுல் பயத்தோட உச்சியில் இருந்தாலும் கூட ராகுல் அவராதியாங்க முன்னாடி 2-3 ஸ்டெப் எடுத்து அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்க போறாருங்க. அப்படி பார்க்கும்போது அந்த முன்னாடி இருந்த ஊழியரும் ராகுல் வந்துட்டு இருக்காங்க. மனுஷனே கிடையாது. சொல்லப்போனா 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன நண்பன் கைகள் ஃபுல்லா ரத்தமா குட்டி வலியுதுங்க. அதை பார்த்துதான் ராகுல் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதை பார்த்து பயந்து போன ராகுல் அங்கிருந்து ஓடலான்னு சொல்லி ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு ஓடி ஒரு 2-3 அடி ஒரு 4 அடி வச்சிருப்பாரு அப்படிங்க. தண்டவாளம் தண்டிக்கு உடனே கீழே விழுந்துடுறாருங்க ராகுல். கீழே விழுந்த ராகுலுக்கு ஏன் நடந்துச்சுன்னு தெரியாம கொஞ்ச நாள் கழிச்சு அவரே எந்திரிச்சு அவர் திங்ஸை கூட எடுக்காம ரயில்ல ஏறி வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு நள்ளிரவு ஒரு 12 மணிக்கு மேல போய் வீட்டை கதவை தட்டும் போது கதவை திறக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ராகுலோட அம்மா கிடையாது. ஸோ ராகுல் யார் வீட்டை கதவை தட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இறந்து போன அவங்க ஃப்ரெண்டு ரமேஷ் அவரோட வீட்டோட கதவை தாங்க தட்டுறாரு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராகுல் கீழே தடிக்கி விழும்போதே ரமேஷோட ஆத்மா ராகுலை ப்ரொசஸ் பண்ணிடுச்சுங்க. அதன் காரணமாக தான் ராகுல் அவங்க வீட்டுக்கு போகாம இப்ப அவங்க ரமேஷோட அவங்க சொந்த வீட்டுக்கு போயிருக்காரு. உடனே கதவு திறந்த ரமேஷோட அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியங்க. இந்நேரத்துல ராகுல், நீ எங்கடா இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது ராகுல் எதுவுமே பேசாம
உடனே அவங்க அம்மா ஆச்சு வந்தது வந்துட்டு உள்ள வாப்பா ஏப்பா நின்று உள்ள கூப்பிடுறாருங்க. உள்ள கூப்பிட்ட உடனே ராகுலும் எதுவுமே பேசாம அவர் போய் ஒரு மூலையில் போய் உட்காந்துறாரு. உட்காந்து ராகுல் ஏன்டா என்னாச்சு வீட்டுல பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷோட அவங்க அம்மா கேள்வி கேட்கறாங்க. உடனே ரமேஷோட அவங்க அம்மா மட்டும் நின்று இருந்தாங்க. அவங்க அப்பாவும் உள்ள தூங்கிட்டு இருந்தாரு. எதிர்த்து உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்து பார்க்கும்போது என்ன ஒரு பிட்டு பிடிச்ச மாதிரியே ராகுல் என்ன ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ராகுல்கிட்ட கேள்வி கேட்கும்போது எந்த பதிலும் சொல்லாம உடனே ராகுல்கிட்ட என்னடா ஆச்சு என்ன ஏது சொல்றியா இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ராகுல் ஒரு குரல்ல மர்மமான குரலில் பேச ஆரம்பிக்கிறார். ராகுலோட உடம்புல இருந்து பேசுறது ரமேஷ், அதாவது ராகுலோட ஃப்ரெண்டு தாங்க பேசுறாரு. இது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ராகுல் கிடையாது, நான் ரமேஷ் தான் வந்திருக்கேன், நான் உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன், இந்த தப்பு செஞ்சது யாரு, நான் எப்படி இறந்தேன் சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுலோட உடம்புல இருந்து ரமேஷ் வந்து ஒரு பயங்கரமான குரல்ல பேசுறாருங்க. உடனே இதை கேட்ட ரமேஷோட அம்மா கண் கலங்கி போய் அப்படியே கண்ணீர் மழைய பார்க்குறாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், நம்மளோட பையன் இறந்தும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், அவனோட குரலை கேட்ட உடனே ஸோ அவங்க வந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா. உடனே ராகுலோட அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்க அம்மா அட்டன் பண்ணும்போது யாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் ரமேஷோட அவங்க அப்பா பேசுறேன், ராகுல் எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க. ஒரு வருஷம் கழிச்சு தான் கால் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு சரியா தெரியலையாட்டு. அதனால யாரு என்ன ஏதுன்னு ராகுலோட அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. இதை கேட்ட அவங்க அம்மா என்ன ஏதுன்னு தெரியாம உடனே கார் அரேஞ்ச் பண்ணி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இங்க ராகுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகுலோட உடம்புல இருந்து ரமேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க இப்ப யாரை கூப்பிடுறீங்க, அவங்க அம்மா வரக்குள்ளேயுமே நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுறாருங்க ரமேஷ். இதை கேட்ட அவங்க அம்மா ஏன் என்ன தப்பு பண்ண என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாருங்க ராகுல். பயந்து போன ரமேஷோட அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, ரமேஷ்க்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க, அவங்கள உடனே போய் எழுப்பி இது இங்க ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரு இஸ்லாமியர், ஒரு சக்தி வாய்ந்த இஸ்லாமியரை போயிட்டு மசூதியில போய் கூட்டிட்டு வர போறாங்க. உடனே இவங்க 2 பேரும் வண்டி எடுத்து போறக்குள்ள இவங்க ராகுலோட அவங்க அம்மா அப்பா அவங்க வீட்டுக்கு எப்படி தேடி வந்துடுறாங்க. அந்த உடனே அவங்க அம்மா உள்ள வந்து பேசும்போதே ராகுல் ஒரு ஏளன சிரிப்பு சிரிக்கிறாருங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உன் பையனை நீ கடைசியா பார்த்துக்க, இனிமே உன் பையனை பார்க்கவே முடியாது, நான் இன்னைக்கே உங்க பையனை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது ராகுலோட அம்மா ஓடி வந்து அதாவது ராகுலோட காலிலேயே விழுந்துடுறாரு. ராகுலோட கால்னா ரமேஷோட ஆத்மா உள்ள இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே ராகுலோட அம்மா உள்ள ஏதோ காத்து கருப்பாண்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு காலில் விழுந்து அழல். இதை கேட்ட உடனே அவங்க என்னதான் பேசினாலும் ரமேஷ் ஆத்மா அவங்க நான் பொண்ணே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்திரமாவே இருந்திருக்கு. ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இஸ்லாமிய அவங்க அப்பா கூட்டிட்டு போயிருந்தாருல, அவங்க உடனே வீட்டுக்கு எப்படியோ பேசி கூட்டிட்டு வந்துட்டாருங்க. கூட்டிட்டு வந்த உடனே இஸ்லாமியர் வீட்டு பக்கம் கால் எடுத்து வைக்கும் போதே ராகுல் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஜன்னல் வழியா அங்க குதிச்சு தப்பிச்சு போறான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாரு. அவர் தப்பிச்சு போறதுக்கு முன்னாடியே ராகுலோட அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க அப்பாவும் ரமேஷோட அவங்க அப்பாவும் சேர்ந்து ராகுலை எப்படி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி வீட்டு நடுவில் கூட்டிட்டு வந்து இஸ்லாமியர் சக்தி வாய்ந்தவர் இருந்ததால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சின்ன பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை புனித தீர்த்தத்தை ராகுல் மேல தெளிக்கும் போது ராகுல் இருக்காரு அப்படின்னா துள்ளுன்னு துள்ளுறாரு. ஏன் உங்களுக்கே தெரியாது, சக்தி வாய்ந்த தீர்த்தனால ரமேஷ் உடம்புல ஆத்மால பட்டவங்க துள்ளின்னு பிடிக்கிறாரு. உடனே எப்படியோ ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து ஏன் நீ யாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நடந்ததை ஒண்ணு விடாம சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, ராகுல் அந்த ஆபீஸுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே சீனியரா இருந்தவர் பாத்தீங்க அப்படின்னா ரமேஷ். உடனே ராகுல் வேலை ஜாயின் பண்ண ஒரு வருஷத்துல ஜாயின் பண்ண ஒரு 2 நாள்லயே ரொம்ப உற்ற நண்பர்களா மாறிடுறாங்க ரமேஷும் ராகுலும். இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையானா சினிமாவுக்கு போறதும் ஊர் சுத்துறதும் விளையாடுறதும் அப்புறம் வீட்டுக்கு போறதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காரு. ராகுலுக்கு ஒரே ஒரு நண்பன் அப்படின்னா அது ரமேஷ் மட்டும்தான். இப்படி இருந்த அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் அவங்க ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த பொண்ணு பேர் ரம்யா. அவங்க பாக்குற அழகா இருந்த உடனே ரமேஷ் என்ன பண்ணிடுறாருன்னா, பார்த்தோன்னே பிடிச்சிருக்குங்க. ரமேஷுக்கு பிடிச்சிருந்தாலும் ராகுலும் அவங்களை விரும்பிடுறாங்க. 2 பேரும் விரும்புறது ஒருத்தவங்களுக்கு தெரியாது. ஸோ ரம்யா ஒரு 6 மாசம் கழிச்சு ராகுல்கிட்ட அவங்க காதலை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் காதல் பண்றது ரமேஷுக்கு தெரியாதுங்க.
இருந்தாலும் ரமேஷ் ஒன் சைடாவே ரம்யாவை காதலிச்சுட்டே இருந்திருக்காருங்க. ரமேஷ் அடிக்கடி பேசுறத பார்த்துட்டு ராகுல் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாரு. இருந்தாலும் ரமேஷ் ராகுல்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ரம்யாவை காதலிக்கிறேன்னு பல டைம் சொல்லியிருக்காரு. ரமேஷோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமா எடுத்துக்கிற ஒரு ஆள் தான். இருந்தாலும் ஒரு ஜாலி டைப் அப்படின்னு சொல்லலாங்க. உடனே ராகுல் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, விளையாட்டு தான் பேசுறானோ அப்படின்னு நினைச்சிட்டு அதை பெரிய விஷயமா விட்டுறாருங்க. பெரிய விஷயமா எடுத்துக்காம விட்டுறாரு. ஸோ இப்படி ஒரு 6 மாசம் இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் இவங்க 2 பேரும் வழக்கமா ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போறாங்க. போய் ட்ரெயின்ல ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமா ராகுல் ரம்யாட்ட சேட் பண்ணிடுறாங்க. அதாவது வாட்ஸ்அப்ல சேட் பண்ணிட்டு இருக்கிறத தவறுதெல்லாம் ரமேஷ் அதை பார்த்துறாரு. பார்த்த உடனே ரமேஷ்க்கு ஒரு ஆத்திரம். அதாவது நான் லவ் பண்ண பல டைம் சொல்லியும் ராகுல் அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம இப்ப மறைமுகமா ரம்யாட்ட சேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ராகுல் மனசு உடைஞ்சு போயிடுறாரு. உடனே ராகுல் என்ன பண்றாரு அப்படின்னா, அடுத்த நாள் காலையில நல்லா தாங்க இருந்திருக்காரு. எப்பயும் போல ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ராகுல் மட்டும்தான் ட்ரெயின்ல போயிருக்காரு. ரமேஷ் நான் லேட்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றாரு. சரி, ஓகே, ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு ராகுல் அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. ரமேஷ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்ல போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அதை நினைச்சு அழுன்னு அழுதுருக்காரு. ஸோ நான் நண்பன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்த ரமேஷ் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம பிடிச்ச பொண்ணு நம்மளுக்கு கிடைக்காம போயிடணும் அப்படின்ற ஒரு ஆத்திரத்திலயோ வருத்தத்திலயோ ட்ரெயினுக்கு முன்னாடி போய் விழுந்து நசுங்கி இறந்துடுறாரு ரமேஷ். இந்த விஷயம் ராகுலுக்கு அடுத்த நாள் காலையில் தான் தெரியுது. உடனே அந்த பாடியை என்ன பண்றாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கொண்டு வராம என்ன பண்றாங்க அப்படின்னா டைரக்டா இறுதி சடங்கை மின்மயத்திலேயே வச்சு அவங்களோட இறுதி சடங்கை முடிச்சிடறாங்க. ஸோ இதை ஒண்ணு விடாம ரமேஷ் ராகுலோட உடம்புல இருந்து எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட இஸ்லாமியர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது பெரிய தப்பு, உனக்கு நடந்த அநியாயம் கிடையாது, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நீயே உயிரிழந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உடம்புல சத்திய வாக்கு வாங்கி ரமேஷோட ஆத்மாவை வச்சிருக்காரு. இது முடிஞ்சு அந்த நாள் அந்த இஸ்லாமிய பணம் கூட வாங்காம, அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப். என்னதான் வேற வேற மதமா இருந்தாலும் கூட அவங்களோட ஒற்றுமையை கொண்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அது என்னோட பையன் மாதிரி, என் பையன் உடம்புல இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் சுற்றி தான் முன்னாடி சொல்லிட்டு பேமெண்ட் கூட வாங்காம அவரோட வேலையை பார்த்துட்டு போயிடுறாருங்க. டே நைட் அன்டைம் ஆன காரணத்தினால ராகுலோட அவங்க அம்மா அப்பா எல்லாம் அவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்றாங்க. ஸோ அடுத்த நாள் ராகுல் கண் முழிச்சு இருக்கும்போது ராகுல்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் விடாம அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க. உடனே ராகுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நாள் நடந்தது எல்லாத்தையும் ஒன்னோட சொன்னனால ராகுல் கதறி கதறி அழுகிறாருங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரம்யான்ற பொண்ணு உங்களை காதலிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அப்ப ரம்யா தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம காதலிக்கிறது ரமேஷுக்கு தெரிய வேணாம், ரமேஷுக்கு தெரிஞ்சா அப்படின்னா நம்மளோட காதல் பார்த்தா அப்படின்னா பிரிஞ்சிடும். அதுக்கு முக்கியமான ரீசன் யார்கிட்டயாச்சும் சொன்னா நம்மளுக்கு வேலையும் போயிடும், நம்மளுக்கு அசிங்கமாயிரும் அப்படின்னு சொன்னனாலதான் ராகுல் ரமேஷ் கிட்ட இந்த காதலை மறைச்சிருக்காரு. ஸோ இதை நினைச்சுதான் ராகுல் கதறி கதறி அழுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சு இந்த ஒரு ரகசியம் ரமேஷுக்கு தெரியாதனால தான் ரமேஷ் ஒரு விபரீத முடிவை எடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ராகுல் வழக்கம் போல அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டாருங்க இருக்காரு. ஆனால் ரமேஷோட ஆத்மா அவர் கண்ணில் தென்படுறதில்ல. அதுக்கப்புறம் சத்தியமாக வாங்கினால கொடுத்தாங்களே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கண்ணில் தென்படுறதில்ல. நான் நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் ரமேஷ் இறந்தது எனக்கு இப்போ கூட கஷ்டமா இருக்குது. என்னோட ஒரே நன்மை, அதாவது இந்த உண்மை தெரியாம கடைசி வரைக்கும் இந்த உண்மையை சொல்ல முடியாம இப்போ வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு நடந்த நிகழ்வை நம்மள்கிட்ட சொல்லி முடியும். இருந்தாலும் ராகுல் காதலிச்ச அந்த பொண்ணு ரம்யா இப்ப அவங்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ரம்யான்ற ஒரு கேரக்டரோட நேமும் உண்மையான நேம் கிடையாது. உண்மையான நேமை சொல்ல வர நம்ம சொல்லியிருக்கேன். அதுக்கு ஒரு ரீசன், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு சம்பவத்தை பத்தி உங்களோட
உண்மையான நிகழ் சம்பவத்தை நான் கண்டிப்பா என்னோட யூடியூப் சேனல் அப்லோட் பண்றேன். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோட சந்திக்கும் வரை நான் உங்கள் மேரி.